யூடியூபில் சத்தம் இல்லாமல் வீடியோ பார்ப்பது உயிருக்கு ஆபத்து. ஆனால் எங்கள்கிட்ட மைக் இல்லையே. ஏதோ இந்த விளக்கை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நல்ல மழை ஒன்று அடிச்சுட்டு மாதிரி அந்த ஃபீல்ட்ல இருந்துட்டா பெய்து மாதிரியா மழை மழை தான் இடையில கொஞ்சம் வெயில் அடிச்சுங்க. மைக்கு வாங்கிட்டோம். தலைவன் காசையும் கொடுத்துட்டான். அப்படி பண்ணியாச்சு. இனி நாங்கள் வந்ததே காண்டிக்கு மைக் வாங்கத்தான். என்ன மைக்குண்டா அன்பாக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் நீங்களும் சேர்ந்து எங்களோட. கடைசா ஒரு மாதிரியா மைக் வாங்கிட்டோம். மைக் வாங்கிட்டு இப்போ சரியா எங்கே இருக்கோம் வண்டியில் ஏதோ ஒரு மூலையில் சரியா லொக்கேஷன்லாம் தெரியா என்ன நடந்துட்டா நாங்கள் வந்த பைக்குக்கு புது பைக் நாங்கள் என்ன செஞ்சோம்னா வீடியோ எடுக்கிறதுக்காக 2 or 3 months எங்களை வீடியோ பார்த்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் ஒரு 1 year கஷ்டப்பட்டோம். என்ன ஒரு சாமானம் இல்லாமல் எங்கள்கிட்ட இருந்த சாமான் வச்சு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களே அது சரி வரா. ஏன்டா எல்லாம் நார்மல் சாமான் இருந்ததால ஏன்னா இப்போ வந்துட்டு கண்டென்ட்டை வந்துட்டு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கு அவ்வளோ குவாலிட்டியாக தான் இருந்தால் தான் மக்கள் பார்ப்பாங்க. அது நீங்களும் இருந்தாலும் சரி ஆடியன்ஸா நானும் ஆடியன்ஸாக பார்த்தாலும் நான் யார் சரி பிகினர்ஸ் வந்து புதுசாக செய்யக்கல. அப்படி இருந்து நாங்கள் என்ன செஞ்சோம்டா கொஞ்சம் பேசி இதாகி நாங்கள் ஒரு 3 பேர் வேலைக்கெல்லாம் போய் தேவையான சாமான்லாம் வாங்கி கஷ்டப்பட்டு ஒரு பைக் வாங்கினோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வாங்கினேன். அப்புறம் இப்போ ஒரு மைக் வாங்கியிருக்கேன். அதை கொஞ்சம் கிட்ட வாங்க. 1 கிலோ அரிசி 1 ரூபான்னு போடுறாங்க. அதை கூட நம்மளால வாங்க முடியல. சரியா பாருங்க ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஊத்த ஏரியாவில் இருந்துட்டு இருக்கோம். என்ன நடந்துட்டா நான் அந்த மைக் வாங்குறது ஒரு விளாகா செய்வோம் இருக்க போக்கல இங்க அங்க இருந்து சரியா ஒரு 100-120 கிலோமீட்டர் கிட்ட வரக்குல பைக்குக்கு சேவிஸ் விழுந்தா பரவாயில்ல. என்ன நடந்துட்டுனா அந்த ஒயில் இது காட்டிட்டு அதோட இப்ப அவனும் ஃபுல் அப்செட் நானும் அப்செட். அதால என்ன செஞ்சோம்னா மைக் மட்டும்தான் வாங்கினோம். அதை நான் வீடியோ எடுக்கல. இன்னொருத்தன் இருக்கான் அவனை விட்டு அன்பாக்சிங் பண்றது அவ்வளோ இதாக எனக்கும் படல. அவனும் சென்னான். அதனால பார்ப்போம் அன்பாக்சிங் பண்ணினா அதை வேற ஒரு வீடியோ எடுக்கேன். இப்போதைக்கு இதுல இப்படி வீடியோ நல்லா இருக்காது. ஏண்டா தண்ணியா தொளிக்கிறீங்க பெட்ரோல் ஊத்தி கொளுத்துக்கலாமடா. ஏண்டா மைக்கும் இல்லாம நோமலா தான் எடுத்தேன். மெயினா வந்ததே மைக் வாங்கத்தான் வேற ஒரு லுக்கும் வரல. இனி வர வீடியோல இருந்து வேற லெவல்ல இருக்கு மைக். இன்னும் நம்புறேன் அந்த மைக் என்ன மைக்னு நீங்க வர வீடியோல பாருங்க. அவ்வளோ இப்போ இன்னைக்கு ஒரு அரை hour இருந்துட்டு அப்படி நாங்க எங்களோட வேலையை பார்த்து கிளம்பிடுவோம். இதுதான் நான் சொன்னேன் ஆயில் சர்வீஸ் காட்டிக்கிண்டு இதான் எடுத்த பைக். ஸோ இப்படி ஒரு பெரிய ஒரு டாஸ்கோட ஆரம்பித்தோம். ஆனால் ஃபர்ஸ்ட்டுக்கே வச்சு செஞ்சுட்டு பார்ப்போம் இதுக்கு புறம் என்ன நடக்குது அப்படின்னு. இனி கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டாதான் பலன் கிடைக்கும் எல்லா துறையிலையும் தான்.